Hi students, good morning. Today we are going to see 10th question number 41 report writing. I will give you important points to write report writing. It's common to all questions. Hi students. ரிப்போர்ட் ரைட்டிங் இது நோட்டீஸுக்கு பதிலாக ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்பாங்க. ரிப்போர்ட் ரைட்டிங்னா என்ன? நோட்டீஸ் என்பது முன்னாடியே நடக்கிறத முன்கூட்டியே அறிவிப்பாக வெளியிடுவது. இந்த போட்டி இந்த இடத்துல நடக்கும், அதில் கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நோட்டீஸ். ரிப்போர்ட் ரைட்டிங் அந்த நிகழ்ச்சிக்கான அறிக்கையை வெளியிடுவது. அது எப்படி நடந்தது, அதில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், அதில் யார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார், அவர் என்ன சொற்றொடரில் பேசினார், பரிசுகள் வழங்கியது மற்றும் வாழ்த்து, இவை அனைத்தும் தொகுத்து சொல்வது தான் ரிப்போர்ட் ரைட்டிங். அதை நம்ம இங்கிலீஷில் ஈஸியஸ்ட்டாக 7 பாயிண்ட்ஸ் படித்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரிப்போர்ட் ரைட்டிங். ப்ரோக்ராம் நேம். ஃபஸ்ட் ப்ரோக்ராம் நேம், எந்த ப்ரோக்ராமுக்காக கொடுத்துருக்காங்க அந்த ப்ரோக்ராம் நேம் எடுத்துக்கலாம். ரிப்போர்ட்டர் நேம், யார் அந்த ரிப்போர்ட்டரை வாசிக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் அதில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் நேம், அந்த வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்டியூஷனுடைய நேம்ஸை நம்ம அதில் அப்படியே எழுதிக்கலாம். இன்ஸ்டியூஷன் நேம் எழுதிட்டு ஆர்கனைஸ்ட் த ஈவெண்ட், என்ன ஈவெண்ட்டோ அதை நம்ம எழுதிக்கணும். என்ன ஈவெண்ட்டோ அதை நம்ம எழுதிக்கணும். இன்ஸ்டியூஷன் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் GHS சேலம். ஆர்கனைஸ்ட் த ஈவெண்ட், த டே, என்ன ஈவெண்ட்டோ அந்த ஈவெண்ட்டை நம்ம போட்டுக்கலாம். டீச்சர்ஸ் டே, சயின்ஸ் டே, எந்த டேவோ அதை நம்ம எழுதிக்கலாம். நடக்கக்கூடிய நாள், அந்த மூணாவதாக இருக்கக்கூடிய அடிக்கோட்டில் நடக்கக்கூடிய நாள், அந்த டேஸில் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். நடக்கக்கூடிய நாள். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு, த ப்ரோக்ராம் பிகன் வித் எ ப்ரேயர் சாங். த ப்ரோக்ராம் பிகன் வித் எ ப்ரேயர் சாங். இந்த விழா தமிழ்த்தாள் வாழ்த்துடன் தொடங்கியது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், த ஹெட்மாஸ்டர் டெலிவர்டு த வெல்கம் ஸ்பீச். The headmaster delivered the welcome speech.